அவன் வீட்டுக்கு வேலைக்கு போனோம். அவன் தான் எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும். என்னது அவரு உனக்கு காசு தரணுமா? ஏப்பா கேக்குறவ கேட பயலா இருந்தா மாடு மாருதிகார ஓட்டும்பாங்க. அந்த மாதிரி எழுத படிக்க தெரியாத ஆட்டோக்காரன் தானு அளந்து உரியா நீங்க? சத்தியமா காசு தரணும். அட சும்மா இருப்பா. மெட்ராஸ்ல முக்காவாசி இடம் அவருது. 10க்கு 10-15 கப்பலை வேற வாங்கி விட்டு கடலையே கான்ட்ராக்ட் எடுத்திருக்க. அந்த ஆளு உனக்கு காசு தரணுமா? நல்ல ஆளுப்பா நீ. தம்பி நீ தேடி வந்த வீடு இதுதான். உள்ள போ. பணம் கொடுக்கணும்னு சொன்னா நம்பளல. நீங்களே நேர்ல வந்து பாருங்க. அடுத்த வாரம் போன் பண்ண சொல்லிருக்காரு. நீங்க எனக்கு பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. வாங்க வாங்க. நீ எங்க உள்ள போற? சாரை பாக்கணும். அப்பாயின்மெண்ட் இல்லாம அவர் யாரையும் பார்க்க மாட்டாரு. வேணும்னா உன் பேரை எழுதி கொடுத்துட்டு 5-6 மாசம் கழிச்சு வா சொல்றேன். நீ எப்ப பாத்த? நான் டெய்லி தான் பாக்குறேன். அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல. நீ மட்டும் அப்பாயின்மெண்ட் இல்லாம தினம் பாக்கலாம். நான் ஒரு தடவை பாக்க கூடாதா? என்ன லூஸ் மாதிரி பேச? யார் லூஸ்? ஐ எம் எம்ஜிஆர் from CBI. CBI சொல்ல கூடாதா சார்? உள்ள போங்க சார். ஏன் சார் இவருனா ஹை அபிஷியலா மாறு வேஷத்துல இருக்காரு? அதேங்க அப்பா. தம்பி உன் புண்ணியத்துலதான் இந்த மாதிரி வீட்டையெல்லாம் பார்க்கவே முடியுது. ஊருக்குள்ளதான் வீடு இருக்கும். இங்க வீட்டுக்குள்ள ஒரு ஊரே வச்சிருக்கான். Who is from CBI? இவர்தான் சார். See, mister. I want to speak to your superior. நீங்க சவுத் டிவிஷனா இல்ல சென்ட்ரல்ல இருந்து வரீங்களா? சென்ட்ரல்ல இருந்து வரேன். 8 மணி ட்ரெயின். 8 மணி ட்ரெயினா? ஆமாங்க நம்ம சவாரி தான். சவாரியா? சிபிஐன்னு சொன்னா? நீங்க இந்த மலையாள படத்துல மம்முட்டி சார் அடிக்கடி சிபிஐ வருவாரே, அந்த சிபிஐ நினைச்சீங்களா? அப்போ நீ? இது கேபிள் பிசினஸ் ஆஃப் இந்தியா, CBI. ஊர்ல 1400 கனெக்ஷன் இருக்கு. அதுல உங்க சேனல் தான் நம்பர் 1. முக்கியமா 10 மணிக்கு தாலிபாக்கியம் சீரியல் சூப்பர் சார். ஐயோ கனெக்ஷனை மாத்தி கொடுத்துட்டோம் போல இருக்கு. ஏன் ஒரு நிமிஷத்தோட வேல்யூ தெரியுமாடா உனக்கு? உன்னால எனக்கு 2 நிமிஷம் வேஸ்ட். சார் 2 நிமிஷம் வேஸ்ட் ஆனதுக்கே இப்படி ஃபீல் பண்றீங்களே? உங்களால என் 2 ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு. என்ன பாக்குறீங்க? உங்க மருந்து கம்பெனிக்கு சீல் வச்சிருவான்னு பயந்து லஞ்ச கேஸ்ல உள்ள தூக்கி வச்சீங்களே சப் கலெக்டர், ஞாபகம் இருக்கா? அவன் என் ஃப்ரெண்டு. சாட்சியை மறைக்கிறதுக்காக உங்க கோடவுன் எரிக்கும் போது பக்கத்து கோடவுன் சேர்த்து எரிச்சியே, அதுல பாதிக்கப்பட்டதும் என் ஃப்ரெண்டு தான். உன்னால அவனுக்கு 52 லட்சம் ரூபாய் லாஸ். இப்ப நான் வந்துட்டு போன செலவு 2500. தம்பி நம்மளுக்கு ஒரு 150 ரூபா. மொத்தமா 52,02,650 ரூபா. செக்கா கொடுக்கறியா கேஷா கொடுக்கறியா? வெளியே போடா. சாரி சார், பணத்தை வாங்காம நான் போக மாட்டேன். என்ன தைரியம் உனக்கு? Hey!
இத்தனை பேர் அடிச்சு தூக்குன எனக்கு உன்னை தூக்க ஒரு செகண்ட் ஆகாது. பணம் கைக்கு வர வரைக்கும் நீ பத்திரமா இருக்கணுமே தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். கேக்குற பணம் எக்கால் தூசிக்கு சமம். ஆனா இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் ஒரு நயா பைசா கூட தர மாட்டேன். முடிஞ்சதை பாத்துக்க. சண்டைனா சண்டை, சமாதானம்னா சமாதானம். ரூட்டை நீ பிக்ஸ் பண்ணு, டேட்டை நான் பிக்ஸ் பண்றேன். இன்னில இருந்து ஒரு வாரத்துல 52,02,650 ரூபாய் செட்டில் பண்றேன். பண்ணல உன்னை நடு ரோட்ல நிக்க வச்சிருவேன். அவன் சொந்த பிரச்சனைக்கு கைய கால சுருட்டி வச்சுட்டு சும்மா இருக்கான். நீ அடுத்தவன் பிரச்சனைக்கு அசால்ட்டா இறங்கி அடிக்கிறிய. ஆனா ஒண்ணுப்பா, இவன மாதிரி ஆளுகளுக்கு நீதாப்பா கரெக்ட். இது வரைக்கும் நான் பார்த்த சவாரிலேயே நீதாயா பவர்ஃபுல்லான சவாரி. ஆமா, தம்பி பேச்சுலரா தான் இருந்தாகணும். எப்படி நான் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அட குடும்பஸ்தன் ஆயிட்டா நாம எங்க கூட பழகினவன் பிரச்சனையில இறங்குறது. அது சரி, ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்க? பொண்ணு கிடைக்கலையா? அது கிடைச்ச மாதிரியும் சொல்லலாம், கிடைக்காத மாதிரியும் சொல்லலாம். ஐயா, என்னப்பா இப்படி குழப்பற நீ? அது ஒரு பெரிய கதை. அடே எங்க அப்பா, போலீஸ்காரன் பிள்ளைக்கும் அக்யூஸ்ட் பொண்ணுக்கும் காதலா? அமர்க்கலமா இருக்கே. அது சரி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பாத்தியா? 1000 தடவை ட்ரை பண்ணிட்டானே. அவ போன் நம்பரே மாத்திட்டா. கேஸுக்கு பயந்து அவங்க அப்பா போலீஸ் ரெக்கார்ட்ல தப்பான அட்ரஸ் கொடுத்துட்டாரு. இடையில மாஸ்டர் வீட்டு கல்யாணம், அங்கதான் என் ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை தெரிஞ்சது. முதல்ல அது தீப்போம், அதுக்கப்புறம் என் ஆளை தேடிக்கலான்னு முடிவு பண்ணேன். அவ இந்த ஊர் தானே. மெட்ராஸ்ல பாதி பேரு வாழ்க்கையை தொலைச்சிட்டு தர்றான், மீதி பேரு நிம்மதியை தொலைச்சிட்டு தர்றான். ஆஃப்டர் ஆல் நீ உன் ஆளை தானே தேடுற. கவலைப்படாத, உன்னுடைய நல்ல மனசுக்கு நீ தேடி போகாட்டியும் உன் ஆளே உன்னை தேடி வருவா. அப்புறம் தம்பி, நீ மெட்ராஸ்ல எங்க தங்க போற? நம்ம காலனில கூட ஒரு போர்ஷன் காலியா இருக்கு, பேசவா? நான் இங்க இருக்க போறதே ஒரு வாரம் தான். என் ஃப்ரெண்டு கல்யாண சுந்தரம் வீட்டுல தங்கிக்கிறேன். நம்ம ஆட்டோவில் என்ன தேடுறானுங்க சார்? என்ன சார் வேணும்? என்ன அது பப்ளிக் ஆட்டோல கஞ்சா கடத்துறீங்களா? இது நம்மளுக்கு இல்ல சார். உங்களை பத்தி இப்ப தெரிஞ்சிருக்குமே என் பவர் என்னன்னு. எப்படி ரூட்டை நீ பிக்ஸ் பண்ணுவேன், டேட்டை நான் பிக்ஸ் பண்ணணுமா? சார் டீ. தேங்க்யூ. ஒன்ஸ் ஆஃப் டீ. ஐயோ வேண்டாம். தமாத்தூண்டு ஊர்ல கேபிள் கனெக்ஷன் கொடுக்கற உனக்கே இவ்வளவு இருந்தா 7 சேனல், 4 நியூஸ் பேப்பர், 40 பிசினஸ், ஒரு ஜாதி கட்சின்னு அரசாங்கமே நடத்துற எனக்கு எவ்வளவு இருக்கும்? என் வீட்டுக்குள்ள வந்து என் மூஞ்சிக்கு நேர சவால் விடுறியா? 3 சிக்னல் தாண்டறதுக்குள்ள உன்னை தூக்கிட்டேன். பார்த்தல போனா போதுன்னு 1/4 கிலோ கஞ்சா போட சொன்ன. 1/2 கிலோவா போட்டிருந்தா ஆயுசுக்கும் களி சோறுதான். நான் மலைப்பாம்பு மாதிரிடா. தலை தமிழ்நாட்டிலும் வாழ டெல்லியிலும் இருக்கும். எங்க தொட்டாலும் சுத்தி சுத்தி அடிப்பேன். மினிஸ்ட்ரி, மீடியா, மணி, இந்த 3 எம்மும் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னால என் ஒரு எம்ம கூட புடுங்க முடியாதா? மினிஸ்டருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் போட்டாரு, உன்னை தூக்கி உள்ள போட்டாங்க பாத்தியா? தம்பி, நீ படத்தை கேபிள் டிவில தான் காட்டி இருப்ப. ஆனா இப்போ நாங்க உங்க படத்தை உலகம் முழுக்க காட்ட போறோம். எல்லா நியூஸ் சேனல்லையும் வர வச்சிட்டோம்ல. யோ வாங்கயா, வந்து பிரஸுக்கு ஒரு போஸ் கொடுங்க. நான் அப்ரூவரா மாறுறேன். ஆமா சார், ஆட்டோ என்னது, ஆட்டோல இந்த சரக்கு என்னது? இவர் வெறும் சவாரி தான். இவரை புடிச்சு கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சிருக்கீங்க. அண்ணே என்னன்னு? என்ன தம்பி, அவன் என்ன பேச்சு பேசிட்டு போறான் பாத்தியா? வெளியே போய் அவனை நீ உண்டு இல்லைன்னு அதுக்காக நீக்கே இங்க பாருப்பா, 2 ஃப்ரெண்ட்ஸுகளோட பிரச்சனை தீர்க்கத்தானே வந்தேன்னு சொன்னேன். என்ன 3வது ஃப்ரெண்டா நினைச்சுக்கியப்பா? இன்ஸ்பெக்டர் சார், மரியாதையா தம்பியை வெளியில விடுங்க. இல்லைன்னா காசை வாங்கிட்டு எங்க மேல பொய் கேஸ் போட்டீங்கன்னு சொல்லி அங்க பிரஸ்ல போட்டு கொடுத்துருவேன். யோ
இவன் என்ன புதுசா குழப்பறான்? விடுறீங்களா இல்லையா? சொன்ன வண்டியில பொருளை வச்சு அதுல இருக்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு மினிஸ்டர் சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே வண்டியை சீஸ் பண்ணியாச்சு, டிரைவரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் நமக்கு என்ன? சார் அக்யூஸ்ட் எப்படி பிடிச்சீங்க? ஆட்டோல வச்சு ஒரு குரூப் கஞ்சா கடத்துறதா எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீம் ரெடி பண்ணி ட்ரேஸ் அவுட் பண்ணதுல இன்னைக்கு இவங்க கையங்களமா மாட்டிட்டாங்க. இன்னும் இவங்க கூட்டாளி எத்தனை பேர் இருக்கானுன்னு தெரியல. சீக்கிரமே எல்லாத்தையும் பிடிச்சிருவோம். அண்ணே போற வழில ஆட்டோ ஸ்டாண்ட்ல விட்டுருங்களேன். வாங்க போலாம். கொடுங்க, நானே ஓட்டுறேன். ஓட்டுங்க. உன்னை பார்த்தா ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது. ஏன்பா உனக்கு இந்த பெரிய இடத்து பொல்லாப்ப? அந்த மந்திரி நல்ல முத்து கற்கவேல் கோடு போட சொன்னா ரோடே போடுற ஆளு. இதுக்கும் அவருக்கும் என்னென்ன சம்பந்தம்? என்னப்பா இவ்வளவு வெள்ளந்தியா இருக்க? உன்னை உள்ள தூக்கி போட சொன்னதே அந்த ஆளுதான். ஏதோ ஒரு நல்ல நேரம் நீ கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்ட. இதுக்கு மேலேயும் நீ இங்க இருக்காம ஊரை பார்த்து போயிடு. இறங்கு. தம்பி சாருக்கு ஒரு டீ போடு. வேணாம்ப்பா, எதுக்கு இதெல்லாம்? எல்லாத்தையும் அக்கறையா சொல்லிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, போலீஸ்கார ஆள்னா ஆட்டோ கொஞ்சம் ரேட்டை குறைப்பான். சரி போ. ஹலோ, R6 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரேன். சேட்டோட சவாரி ஏதோ செயின் மிஸ் ஆயிடுச்சான். இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் 11 மணிக்கு ஆட்டோட என்கொயரி வர சொல்லிட்டாரு. நீங்க அண்ணே யாருன்னு கேக்குறாங்க. யோ நம்மாலதான். ஸ்டாண்ட்ல இருக்கிற எல்லா ஆட்டோக்கும் சொல்லிடுங்க. இது தவிர மத்த ஸ்டாண்டுக்கும் போன் பண்ணி சொல்லிடுங்க. என்னப்பா போல? எங்கண்ணே, இங்க இருக்கிற ஸ்டேஷனுக்கு 200 ரூபாய் கேக்குறாங்க. 200? ஆமா. ஏய் ஸ்டேஷன் பக்கம் வா, உன்னை வச்சுக்கிறேன். இருங்க அண்ணே, யாருன்னு கேக்குறாங்க. 300 ரூபாய் கேக்குறாங்க. உனக்கு திருந்தவே மாட்டாங்க. ஸ்டாண்ட்ல விட்டுருங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே. நம்மாலதான் சார். நம்மாலதான். ஹலோ, ஒரு அப்பாவி ஆட்டோ டிரைவர் அரெஸ்ட் பண்ணி பொய் கேஸ்ல உள்ள தூக்கி போட்டிருக்கீங்க. விஷயம் தெரிஞ்சு ஊர்ல இருக்க ஆட்டோக்காரங்க எல்லாம் கொந்தளிச்சு போராட்டம் பண்ண உங்க ஸ்டேஷன் வந்துட்டு இருக்காங்க. தட்டி கேக்குற சாக்குல உங்களையும் 2 தட்டு தட்டலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. நீ யாரியா? சார் வெளியே நிறைய ஆட்டம் வந்துட்டு இருக்கு. அப்ப வந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான். எல்லாம் நல்லா இருங்க. என்னய்யா கலவரம் நடக்க போது அது இதுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் அமைதியா நிக்கிறானுங்க. என்னப்பா இது நிக்கிறத பார்த்தா என்கொயரி கூட்ட மாதிரி தெரியலையே. பொறுக்கி பயிரா என்னடா மரியாதை? அமைச்சர் நல்ல முத்து அமைச்சர் வாழ்க! ஐயா, வாங்க. அமைச்சர் நல்ல முத்து அமைச்சர் நல்ல முத்து அமைச்சர் நல்ல முத்து அமைச்சர் நல்ல முத்து அமைச்சர் நல்ல முத்து. தம்பிகளா, நீங்க எல்லாம் என் மேல கோச்சு கூடாது. ஜப்பான்ல போன மோட்டாங்கிற கம்பெனில இருந்து 5000 கோடி ரூபாய்க்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அமைச்சருங்கிற முறையில அதுல நான் தான் கையெழுத்து போடணும். அதனால நான் இப்ப கிளம்புறேன். மோரை நீங்க பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணிருக்கேன். இந்தாங்க பிடிங்க வாங்க. ஐயோ, time ஆயிடுச்சு. அண்ணே யாரு? ஊருக்கெல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு நீங்க ஒரு டம்ளர் மோர் கூட குடிக்காம போறீங்களே. யாருக்கா நீ? என்ன தெரியலனே, நான் தானே வட்டை செயலாளர் வண்டு முருகன். வண்டு முருகனா? இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நம்ம கட்சிக்காரன்றா, ஆனா நம்ம கட்சி மீட்டிங் எதுலயுமே அவன் முகத்தை பார்த்தது இல்லையே. ஆமா, நம்ம கட்சிக்கு கோடி கோடியா மக்கள் வர மாதிரி நீ பேசுற. அவசரத்துக்கு இவனை வச்சுக்கடா. ஏதோ கட் அவுட் வைக்கோ போஸ்ட் ஓட்டோ யூஸ் ஆவா. வண்டு முருகன் வாழ்க! நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க தலைவா. இப்படி பந்தல் எல்லாம் திறந்து வச்சுட்டு ஒரு டம்ளர் மோர் குடிக்காம போறீங்களே. இல்லப்பா, அவசரமா போயிட்டு இருக்கு. அட போங்க தலைவா. அவன் கட்சி பேரை சொல்லி பியரே குடிக்கிறான். நீங்க ஒரு டம்ளர் மோர் குடிக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு மட்டும்தான் மோர், மினிஸ்டருக்கு மினரல் வாட்டர்னு